நீங்க டப் பண்ண நெறைய கேரக்டர்ஸ்ல மறக்க முடியாத ஒரு படம், அல்ல மறக்க முடியாத ஒரு கேரக்டர் ஏர்லி இன் யுவர் லைஃப். ஐயா காமராஜர் அவர்களுக்கு பேசினேன் இல்லையா? காமராஜ் த கிங் காமராஜ். மேக்கர்ல. அது ஒரு என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு விஷயம். நான் ஒரே ஒரு தடவை ஐயாவை எங்கள் தெரு முனையில் ஒரு மீட்டிங்க்கு வந்தாங்க. அப்போ பார்த்துருக்கேன். ஓகே. எங்கள் அப்பாவுக்கு வந்து அவங்க ரொம்ப நெருக்கம். ஸோ அப்படிங்கும் பொழுது அப்படி ஒரு எளிமையாக அவங்க வந்து பார்க்கும் பொழுது அவங்க ஒரு சாதாரண ஒரு சேரு அந்த மீட்டிங்க்கு வரும்பொழுது ஒரு சாதாரண சேர் அதில் போய் தள்ளுப்பா அப்படின்ட்டு அவங்க பாட்டுக்கு உட்காந்துட்டு அவங்க பாட்டுக்கு மயக்க பிடிச்சி பேசிட்டு அவங்க பாட்டுக்கு இறங்கி போயிட்டாங்க கிளம்பி. அப்படி ஒரு எளிமை இல்லையா? அவங்களுக்கே நான் பேசுவது அப்படிங்கும் பொழுது வந்து எனக்கு ரொம்ப பெரிய கிஃப்ட் அது. இதுமாதிரி நிறைய கேரக்டர்ஸ் நான் வந்து பேசியிருக்கேன். இதில் வந்து ஐயாவுக்கு பேசுனது என்னால் மறக்க முடியாத ஒரு விஷயம். ரொம்ப நல்ல விஷயம். ஸோ காமராஜர் த கிங் மேக்கர் அப்படின்றத டப்பிங் காமராஜர் சாருக்கான வாய்ஸு. ஆமாம், நான் தான் பேசினேன். அவங்க ரிச்சர்ட் மதுரம்னு ஒருத்தவங்க ஏர்போர்ட்டில் ஆஃபீஸராக இருந்தாங்க. அவங்க இப்போ இல்லை. ஓகே. அவங்க தான் அந்த கேரக்டருக்கு அவ்வளோ அந்த ஹைட்டு அந்த இது எல்லாமே கரெக்டாக இருந்தாங்க. அது நான் அவங்களுக்கு பேசினேன்.